கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலையும் இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேரத்திலையும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யாக்கோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 9வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 9. பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறுகிறவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். பட்சபாதம் இல்லைன்னா ஃபேவரிசம், இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். நம்மளுக்கே தெரியாமல் கூட சில நேரத்தில் நம்ம பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறதுன்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம்தான். நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, இல்லைனா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், இல்லைனா இவங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்கிற நபர்கள், இவங்க கொஞ்சம் பணக்காரங்க, இல்லைனா இவங்க கொஞ்சம் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இவங்களால் எனக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்முடைய இருதயம் எப்போயுமே எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த மாதிரி நம்மளுக்கு உதவி செய்கிறவர்கள், நம்மளுக்கு ஒரு தேவை உள்ளவர்களை நம்ம உயர்த்தி பார்க்கறது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் வேத வசனத்தின் பிரகாரமாய் நம்ம பார்க்கும்போது அது ஒரு நல்ல காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், வேத வசனம் சொல்லுகிறது, பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். ஆனால் திடீர்னு நம்ம சொல்லலாம், இல்லை நான் அப்படிலாம் யாரையுமே நான் ட்ரீட் பண்ணுறது கிடையாது, நான் எல்லாரையுமே நான் சமமாக தான் நான் பாவிக்கிறேன், யாரையுமே ஏற்றத்தாழ்வோடு நான் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே தெரியும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோமோ, இல்லை ஏதோ ஒரு நம்முடைய வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒளிவு மறைவே இல்லாமல் இந்த காரியம் நிச்சயமாக வெளிப்படும். எல்லாருக்குமே பார்க்கும்போது தெரியும், இவங்க முக்கியமாக ட்ரீட் பண்ணுறாங்க, இவங்களை இவங்க கொஞ்சம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ட்ரீட் பண்ணல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த வேத வசனம் நம்மளை கண்டித்து சொல்லுகிற காரியம், நம்ம யாரையுமே பட்சபாதத்தோடு நாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எதனால ஏன் நம்ம மற்றவங்களை நம்ம பட்சபாதத்தோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னால், அதே அதிகாரத்தில் 2 வசனங்களுக்கு மேலாக நம்ம பார்க்கும்போது 8வது வசனம் நினைக்கிறேன், வாசிக்க முடியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணம். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற காரியம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்மளை எப்படி பாவிப்போமோ, நம்மேல் நம்ம எப்படி அன்பாக இருக்கிறோமோ அதே பிரகாரமாய் நாம் மற்றவர்களையும் நேசிக்கணும் அப்படின்றது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த வசனம் சொல்லுகிறது ராஜரீக பிரமாணம். அந்த ராஜரீக பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றது ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற காரியம். இது எதனால் இது முக்கியம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். நம்ம இப்படி இருக்கிறோமா, நம்ம அப்படி பாவிக்கிறோமா மற்ற ஜனங்களை அப்படின்ட்டு நம்ம இந்த காலை நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஆண்டவர் நிச்சயமாக சபைக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதே கிடையாது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்தில் தான் சபையில் ஆண்டவர் பேசுகிறார். அப்போது நம்ம இந்த காரியங்களை நமக்குள்ளாக கேட்கும்போதே நம்ம சிந்தித்து நம்ம தியானித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறார். நம்ம மத்தேயு 22வது அதிகாரம் 39வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 22:39 நம்ம பார்க்கும்போது வாசிங்க. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை
அப்படியே 37வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. முதலாம் பிரதான கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை. அப்போ ஆண்டவர் இதை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்றத பாருங்க. நான் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் சபைக்கு தொடர்ந்து வரேன், நான் எந்த ஜெபத்துலையுமே நான் கலந்து கொள்ளாமல் விட்டுறதில்ல, ஆண்டவரை நான் முழு இதயத்தோடு தொழுது கொள்கிறேன், ஆண்டவரை முழு ஆத்மாவோடு துதிக்கிறேன், இது எல்லாத்தையும் நம்ம சொன்னாலும் இதற்கு ஒப்பாக இருக்கிற அந்த இரண்டாம் கற்பனை அதை நம்ம நிறைவேற்றுறோமா அப்படின்னு நம்ம யோசித்தா நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வருகிறத நம்மளால் பார்க்க முடியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எதனால் இது முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னா, எதனால் நான் இப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 10, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். எல்லாவற்றிலும் ஒன்றில் தவறுனா கூட என்னவா, எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது நான் முதலாம் கற்பனையை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை நான் தொழுது கொள்கிறேன், அது மாத்திரம் எனக்கு போதும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அப்படி கிடையாது. நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டின் பிரமாணமாய் பார்க்கும்போது 10 கட்டளைகள் இருக்குது. ஆண்டவர் அதை கொண்டு வரும்போது 2 கற்பனைகளாக, 2 பிரதான கற்பனைகளாக அதை மொத்தமாக நம்மக்கிட்ட சுருக்கி கொடுக்குறாரு. அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேயும் பாதி, நான் ஆண்டவரை மட்டும் நான் துதிச்சா போதும், மற்ற எதையும் நான் செய்யணுன்ற ஒரு கவலை எனக்கு இல்லை அப்படின்றது இல்லை. ஒரு பிரமாணத்தில் நம்ம தவறினாலும் மற்ற எல்லா பிரமாணத்திலையும் என்னவா மீறுகிறவர்களாய் நம்ம குற்றவாளிகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரி, அவங்கள ஈக்குவலாக தானே ட்ரீட் பண்ணணும், அவங்கள நம்ம கனம் தானே கொடுக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு யாக்கோபு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல், நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரு என்று பணக்காரனை பார்த்தோம், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நெல்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால். சரி, அவங்களையும் நாங்கள் மதிக்கணும், அவ்வளோதானே, சரி நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க அப்படின்னு அந்த ஒரு பிரதானமான இடத்த ஒருத்தருக்கும் அந்த பிரதானம் இல்லாத ஒரு இடத்துல இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிற காரியம் அல்ல. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எப்படி நம்மளை ஒருத்தர் ஒரு பட்சபாதத்தோடு ட்ரீட் பண்ணால், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு முக்கியமான நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின ஒருத்தருடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வீட்டுக்கோ நம்ம போகிறோம், அந்த இடத்துல அவங்க நம்மளை ஒரு பட்சபாதத்தோடு பார்த்து நீங்கள் கொஞ்சம் இங்கே கீழே உட்காந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நபர் வேறு பிரதானமான இடத்துல உட்கார வச்சா அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அதே போல் தான் எப்படி இருக்கும் மற்றவர்களுக்கும் அது இருக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சின்ன காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. இது கேரி பண்ணுற அந்த வெயிட்ன்றது ரொம்பவே அதிகம். ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போதும் நம்ம மத்திய 22 பார்த்தது போல் இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. இதற்கு ஒப்பான, ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், அது முக்கியம்தான், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், அதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை நம்மளுடைய சகோதரர்களை, நம்மளை உற்றார் உறவினரை, நம்மளுக்கு நெருங்கி இருக்கக்கூடியவர்களை நம்ம பட்சபாதம் இல்லாமல் நம்மை நாம் நேசிக்கிறது போல் அவர்களையும் நேசிக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது. இல்லை நம்ம சொல்லலாம், எனக்கு அவங்களால உதவி இருக்குது, அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, அதனால தான் நான் அவங்க மேலே ரொம்ப நேசமாக இருக்கிறேன், இவங்க எனக்கு எதுவுமே செஞ்சதில்லை, அதனால நான் இவங்ககிட்ட நான் அவ்வளோ நேசமாக இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிச்சா, உங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கே நீங்கள் உதவி செஞ்சிட்டு இருந்தா நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். பரிசெயரும் சதிசெயரும் அப்படியே செய்கிறாங்களே,
அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்குற அந்த ஒரு காரியமும் இருக்குது. அப்போது அவர்களால் நம்மளுக்கு ஒரு உதவி வரும், அவங்களால எனக்கு ஒரு நன்மை நடக்கும், அப்படி அந்த ஒரு தாட்டே கிடையாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ராஜரீக பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது தெய்வ பிள்ளைகளே. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் கூட 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறாரு. 13:1-2 வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் தூதர் பாஷையை பேசினாலும் சரி, மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் எனக்குள்ளே இருந்தாலும் சரி, அன்பு என்னிடத்தில் இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு நம்மை நாம் நேசிக்கிறது போல மற்றவர்களிடத்தில் நம்ம நேசிக்கிற அந்த ஒரு நேசம், பட்சபாதம் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்கிற அந்த ஒரு நேசம், அந்த ஒரு அன்பு நம்மிடத்தில் இராவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. பவுலும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம்னு பாருங்கள். நம்ம மற்றவர்களை பட்சபாதம் உள்ளவர்களாய் நம்ம ஒருபோதும் பாவிக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற இந்த பிரதான கட்டளை, இந்த ராஜரீகமான பிரமாண கட்டளையை நம்ம நிறைவேற்ற நாம் சிந்தனை உள்ளவர்களாய் நம்ம இந்த காலை நேரத்தில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா சில நேரத்தில் நம்ம தெரியாமல் நம்மளுக்குள்ளாக இருந்து இந்த ஒரு காரியம் வெளிப்படலாம், இல்லை சில நேரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சே இந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யலாம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து, அந்த 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். அதற்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அதுக்கு அடுத்த வசனத்தை முடிஞ்சா வாசிங்க. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஒன்றிலே தவறினாலும் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். அப்போது இது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சரி மனுஷர்களை நான் பிரியப்படுத்துகிறேன், ஆண்டவரை நான் துதிக்காமல் விடுறேன், அதுவும் தவறு தான். அதே சமயம் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நான் துதிக்கிறேன், மனுஷர்களை நான் கனப்படுத்த மாட்டேன்னு நம்ம சொல்கிறதும் அதுவும் நாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட காரியம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தினால் குற்றவாளிகளாக நாம் தீர்க்கப்படுவோம். அப்போ எந்த காரியத்தையும் விட்டு இல்லை, இது பாதி அது பாதி அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே டிஸ்கவுண்ட் தான். எதுலேயும் எங்கே போனாலும் எனக்கு இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குமா, பாதி ரேட்டில் கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் வேத பிரமாணத்தில் அப்படி ஒரு காரியமே கிடையாது. முற்றிலுமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன், தவறு தான், ஆனால் நான் இன்னைக்கின்ற வார்த்தையை கேட்ட பிறகு இப்படி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது கூட எந்த விதத்திலும் யாரையுமே ஒரு பட்சபாதத்தோட ஆண்டவர் எந்த விதத்திலையும் ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகிறார், குருடனை சுகமாக்குறார், சப்பானிகளை முடவர்களை எல்லாரையுமே சுகப்படுத்துகிறாரு. அதே சமயம் அவர்கிட்ட ஒரு குஷ்ரோகம் உள்ள ஒரு மனிதன் வருகிறான், ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது அவனையும் ஆண்டவர் தொட்டு தான் சுகமாக்குகிறார். ஆமென். அவன் ஒரு குஷ்ரோகியாக இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் குஷ்ரோகிகளுக்கு இருந்த நிலைமை ரொம்ப மோசம். அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது. மற்ற குருடர்களோ சப்பானிகளோ அவங்க கூட ஆலயங்களுக்கு வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்கலாம். அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியமாவது உண்டு, ஊருக்குள்ளேயாவது இருக்கலாம் அவங்க. ஆனால் ஒருத்தருக்கு குஷ்ரோகம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது, மனுஷன் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடணும். யாராவது அவங்கள நெருங்கி வரப்போனால் அவங்க தீட்டுன்னு கத்திக்கிட்டு அவங்க அந்த இடத்துல ஓடிடணும். அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தில், அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த அந்த குஷ்டரோகியை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
ஏன்னா ஒரு மனுஷனுடைய தொடுதலே அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், எத்தனை ஆண்டுகளாக அவன் உணராமல் இருந்திருக்கான்னு தெரியாது. ஆனால் அவனுடைய இருதயத்தை உணர்ந்து ஆண்டவரும் ஒருவேளை தள்ளியே நின்றுட்டு நீ சுத்தமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல அவனையும் என்ன பண்ணுறாரு, தொட்டு அவனை சுகமாக்குகிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்ற ஒரு நல்ல போதகர். அவரை பின்பற்றுகிற நாமும் இதிலே ரொம்ப உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் இதை கடைப்பிடிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது தெய்வ பிள்ளைகளை. இந்த காலை நேரத்தில் இதற்கு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அப்பா இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. பட்சமாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் மீறுவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் பட்சபாதம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். எத்தனை காரியங்களில் ஆண்டவரே உங்கள் பணக்காரங்க இவங்களால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எத்தனை நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் அப்படி இருந்திருக்கிறோம். ஆண்டவரே உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு பாவத்தை நாங்கள் செய்திருக்கிறோமே. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஒரு விசையாக எங்களை மன்னிங்க ஆண்டவர் இடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஒரு விசையாக எங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த பாவத்தை ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து விலக்கி போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவரை பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை நாங்கள் பாவிக்கக்கூடிய ஆண்டவரை அப்படிப்பட்ட ஒரு அன்பை அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக தாங்க ராஜா. ஆண்டவரை நீர் எப்படி ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரை சமமாக ஆண்டவரை நீர் அன்பு கூர்ந்தீரோ ஆண்டவரை அதுபோல நாங்களும் ஆண்டவரை எங்களிடத்தில் வருகிறவர்களை குறித்து ஆண்டவரை எந்த விதத்திலும் யாரையும் மேன்மை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரை சமமாக பாவித்து ஆண்டவரே அவர்களை நேசிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை உபசரிக்க ஆண்டவரே நீர் எங்களை உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஒன்றும் ஆண்டவரை முகாந்திரம் இல்லாமல் வருகிறதல்ல. ஆண்டவரே நீங்கள் எங்களிடத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரை உண்மையோடு நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவரை வார்த்தையை அப்படியே நிர்விசாரமாய் விட்டு செல்லாதபடிக்கு ஆண்டவரே இதை எங்கள் இருதயத்திலே சுமந்து சென்று ஆண்டவரே இதை நாங்கள் உண்மையோடு கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தங்களுடைய சோர்வுகளுக்கோ பலவீனங்களுக்கோ காரணம் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே அமர்ந்திருந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர்தாமே ஆண்டவரே ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இன்றைக்கு நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகள் வல்லமைகள் வரத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே போகையிலும் வருகையில் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எந்த சேதங்களோ எந்த சோதனைகளோ எந்த பலவீனங்களோ அவர்களை தாக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய செட்டையின் நிழலை அவர்களை நீதாமே மறைத்து பாதுகாக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நாளைக்கு நடைபெற போகிற ஆண்டவரே புனித வெள்ளி ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் உலகமெங்கும் நடக்கிற ஆண்டவரே அநேக சபை ஆண்டவரே எல்லா சபைகள்லையும் ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரை நேர்த்தியாய் நடைபெற நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. எந்த கோளாறுகளோ ஆண்டவரே இயற்கையின் செயற்கையின் காரியங்கள் ஆண்டவரை எங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு ஆண்டவரே ஆராதனை நல்லபடியாக நடந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய மரணத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூற ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மையுள்ள இதயத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நீங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வாதையும் நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நாளை நமக்கு புனித வெள்ளி ஆராதனை நம்முடைய சபையில் இருக்குது 7 மணிக்கு. மற்ற நாட்களில் நம்முடைய சபை ஆராதனை 6 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆனால் இந்த புனித வெள்ளி ஆராதனையும் வருகிற ஈஸ்டர் ஆராதனையும் நம்மளுக்கு 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30 மணிக்கு முடியும். அதனால் நம்முடைய சபை விசுவாசிகள் கவனம் கொண்டு நிச்சயமாக ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த காரியத்தில் நீங்கள் பங்கேற்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மற்ற சபைகளுக்கு செல்லுகிறவர்கள் உங்களுடைய சபைகளுக்கு சென்று நீங்கள் இந்த ஆராதனை அனுசரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.